அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் கடைசியாக பார்த்த வீடியோவில் ஒரு சிஸ்டமோட கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி எப்படி கில்பர்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட், கில்பர்ட்ஸ் டெஸ்ட் மெத்தட் மூலமாகவும் கால்மன்ஸ் டெஸ்ட் மெத்தட் மூலமாகவும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் எடுத்து அது மூலமாக கில்பர்ட்ஸ் மெத்தட் வச்சு எப்படி ஒரு சிஸ்டமோட கண்ட்ரோலபிலிட்டியும் அப்சர்வபிலிட்டியும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்டேட் மாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேட் மாடலோட கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒரு சிஸ்டமோட கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஸ்டேட் மாடலை ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஸ்டேட் மாடலாக மாற்றணும். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஸ்டேட் மாடல் கெனானிக்கல் ஸ்டேட் மாடலாக இருக்கலாம், இல்லை ஜோர்டான் கெனானிக்கல் ஸ்டேட் மாடலாக இருக்கலாம். எப்போ கெனானிக்கல் ஸ்டேட் மாடலுக்கு போகணும் அப்படின்னா, எப்போ இந்த சிஸ்டம் மேட்ரிக்ஸ் இந்த ஸ்டேட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸாக இருந்ததுன்னா, ஓகே, ஒவ்வொரு ஐகன் வேல்யூவும் தனித்தனியாக சேம் வேல்யூஸ் இல்லாமல் தனித்தனியான வேல்யூ இருந்துன்னா, வெவ்வேறு வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கெனானிக்கல் ஸ்டேட் மாடல் போகலாம். இல்லை ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜோர்டான் கெனானிக்கல் ஸ்டேட் மாடல் தான் போய் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் இதோட விஷயங்கள். ஸோ நம்ம இதை பற்றின ப்ராப்ளம்ஸ் எல்லாம், ஸ்டேட் மாடல்லாம் பற்றின வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால நம்ம இதை பற்றின ஒரு பேசிக் விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இது ஸ்டேட் மாடல்னு சொல்கிறோம். ஸ்டேட் மாடலில் இது ஸ்டேட் ஈக்குவேஷன், இது அவுட்புட் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன், ஸ்டேட் மாடல் எப்படி என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா, எக்ஸ் டாட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியூ. ஓகே, தென் ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ் ப்ளஸ் டியூ. ஓகே, ஸோ இப்படி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஸ்டேட் ஈக்குவேஷன், அடுத்தது அவுட்புட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சேர்ந்தது தான் ஸ்டேட் மாடல். இதில் எக்ஸுங்கிறது ஸ்டேட் வேரியபிள், அதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான் இந்த எக்ஸ் டாட். ஓகேவா, ஏங்கிறது ஸ்டேட் மேட்ரிக்ஸ், பிங்கிறது இன்புட் மேட்ரிக்ஸ், சிங்கிறது அவுட்புட் மேட்ரிக்ஸ், டிங்கிறது டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஸ்டேட் மாடலுக்கு மாற்றணும் அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்குன்னா, z டாட் ஈக்குவல் டு gamma into z plus b vector into u, then y equal to c vector into z plus d into u இருக்கும். ஓகே, ஸோ இது காமாங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு டயக்னலைசேஷன் அப்ளை பண்ணுறதன் மூலமாக வரக்கூடியது தான் இந்த காமா மேட்ரிக்ஸ், கனானிக்கல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ காமா ஈக்குவல் டு எம் ஏ எம் இன்வர்ஸ். இந்த எம்ங்கிறது மாடல் மேட்ரிக்ஸ், அது ஐகன் வெக்டரோட கோஃபேக்டர் வச்சு, ஐகன் வெக்டர் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் வரும், அதோட கோஃபேக்டர் வச்சு நம்ம எடுக்கக்கூடியது தான் இந்த மாடல் மேட்ரிக்ஸ். தென் இதை டயக்னலைசேஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு காமா கிடைக்கும். ஓகே, தென் பி வெக்டார் என்ன அப்படின்னா, பி வெக்டார் ஈக்குவல் டு பி இன்ட்டு எம் இன்வர்ஸ். ஓகே, தென் சி வெக்டார் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சி. ஓகே, ஸோ இதுதான் transformed state model. இது transformed state model. ஓகே, ஸோ இதுக்கு இண்டிவிஜுவல் வேரியபிள் என்ன மாதிரியான இதில் டெஃபினிஷன் வரும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது கனானிக்கல் ஸ்டேட் மாடலாக இருக்கிற பட்சத்தில் இப்படி இருக்கும். இது ஜோர்டான் கனானிக்கல் ஸ்டேட் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட் மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூஸ், ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வர்ற பட்சத்தில் நம்ம ஜோர்டான் கனானிக்கல் ஸ்டேட் மாடலுக்கு போகும். அப்போது இந்த காமாக்கு பதில் ஜே அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் படி நம்ம டயக்னலைசேஷன் ஐகன் வேல்யூஸ், டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஸ்டேட் மாடல் கொண்டு வர்றதுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அது ஜோர்டான் கனானிக்கல் ஸ்டேட் மாடலாக இருந்தாலும் சரி, கனானிக்கல் ஸ்டேட் மாடலாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் இங்கே டயக்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டயக்னலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மால் டிஃபைன் பண்ண மாட்டோம், அதுக்காக வேறு வேரியபிளால் டிஃபைன் பண்ணுறோம். ஜே அப்படிங்கிற ஒரு காமாவுக்கு பதில் ஜேவால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் தான் இருக்க போகுது. அதனால இதில் எப்படி ஜோர்டான் கனானிக்கல் ஸ்டேட் மாடல் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். ஸ்டேட் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு என்ன, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு 0 0 1 -2
-3 0 0 2 -3 இதுக்கு நம்ம இப்போ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுக்கணும். ஸோ நான் இது வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும், அதனால் இதை தனியாக எழுதி வச்சுக்கிறேன். பி மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ பி ஈக்குவல் டு 0 2 0. அதே மாதிரி எனக்கு சியும் தேவைப்படும். சி இஸ் ஈக்குவல் டு 1 0 0. ஓகே, ஸோ இப்படி தேவைப்படும். நான் இப்போ இதை வந்து ரப் பண்ணிடலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐகன் வேல்யூ எடுக்க போகிறோம். ஐகன் வேல்யூ எடுக்கிறதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா லாம்டா இன்ட்டு ஐ மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூ, ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும், மிச்ச எல்லா எலமெண்ட்ஸும் 0ல் இருக்கும். ஓகே, தென் ஏங்கிறது ஸ்டேட் மேட்ரிக்ஸ். இதை ஈக்குவல் டு 0 பண்ணோன்னா நமக்கு ஐகன் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ லாம்டா இன்ட்டு ஐன்னு பார்க்கச்சில் நமக்கு என்ன வரும்? லாம்டா 0 0 0 லாம்டா 0 0 0 லாம்டா மைனஸ் ஏ 0 0 1 minus 2 minus 3 0 0 2 minus 3 equal to 0. இது எப்படி எழுதலாம்? லாம்டா மைனஸ் 0 லாம்டா 0 minus 1 minus 1 0 minus of minus 2 plus 2 lambda minus of minus 3 lambda plus 3 0 minus of 0 0 0 minus 0 0 0 minus 2 lambda minus of minus 3 lambda plus 3 equal to 0. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோக்கு அலாங் ஃபஸ்ட் ரோ நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா லாம்டா இன்ட்டு lambda plus 3 into lambda plus 3 lambda plus 3 the whole square minus of minus 2 into 0 0. Okay, then minus 0 into anything 0 தான். அடுத்தது plus இங்கே ஒரு minus 1 இருக்கு, minus 1 into 2 into minus 2 minus 4 minus 0 into y plus 3 0. Okay, so இப்படி equal to 0. இப்போ இதிலிருந்து நம்ம லாம்டாவோட வேல்யூஸ் எடுக்க போகிறோம். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். லாம்டா இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் வேனிஷ் ஆயிரும். minus 1 into minus 4. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா லாம்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா லாம்டா க்யூப் ப்ளஸ் 6 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 9 லாம்டா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 1 6 9 4. ஓகே, ஸோ இதில் வந்து லாம்டா ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணும். இது அப்படியே எழுதிடணும். 1 into -1 -1 6 -1 5 5 into -1 -5 9 -5 4 -1 into 4 -1 into 4 -4 0. ஸோ இது ஃபேக்டரைஸ் ஆகுது. ஓகே, தென் நம்ம அப்போ இதை எப்படி எழுதலான்னா லாம்டா ப்ளஸ் 1 இன்ட்டு இது 4 இது வந்து கான்ஸ்டன்ட், இது லாம்டாவோட கோஆர்டினேட், இது லாம்டா ஸ்கொயரோட கோஆர்டினேட். அப்போ இது எப்படி எழுதலாம்? லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 5 லாம்டா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இதை மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா
4. Okay, so 1 into 4. 1 plus 4, 5. 1 into 4, 4. Okay, so இதை எப்படி factorize பண்ணலாம்? Lambda plus 1 into lambda plus 1 into lambda plus 4. Lambda plus 1 into lambda plus 4 equal to 0. Okay, so இப்போ நமக்கு eigen values கிடைச்சிரும். எப்படி கிடைச்சிரும்? Lambda 1 equal to minus 1, lambda 2 equal to minus 1, lambda 3 equal to minus 4. So 3 eigen value கிடைச்சிச்சு. அதில் நமக்கு 2 eigen value repeat ஆகுது. repeated eigen values இருக்கு. So repeated eigen values இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜோர்டான் canonical state model தான் போக முடியும். canonical state model போக முடியாது. ஓகே, ஸோ இப்போ repeated eigen values இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து eigen vector எடுக்க போகிறோம். eigen vector எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஐகன் வெக்டாருக்கு நம்ம அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் மட்டும் எடுத்துக்குவோம். அந்த டிட்டர்மினண்ட்டில் ஐகன் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐகன் வெக்டார் கிடைக்கும். அதாவது இப்போ லாம்டா 1 மட்டும் நம்ம வச்சு ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். லாம்டா 1 இன்ட்டு ஐ மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் லாம்டா 1 அப்படிங்கிற ஐகன் வேல்யூக்கான ஐகன் வெக்டார். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ ஏவோட வேல்யூ 0, 0, 1, minus 2, minus 3, 0, 0, 2, minus 3. இதுதான் ஸ்டேட் மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் படி. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து லாம்டா 1 அப்படிங்கிற ஐகன் வேல்யூக்கான ஐகன் வெக்டார். ஓகே, ஸோ இந்த ஐகன் வெக்டார் நம்ம எழுதிட்டு அதுலேருந்து கோஃபேக்டர் எடுத்து எழுதணுன்னா நமக்கு மோடல் மேட்ரிக்ஸ், இந்த மோடல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஐகன் வெக்டர் லாம்டா 1 அப்படிங்கிற ஐகன் வேல்யூக்கான ஐகன் வெக்டர் எழுதிடுவோம். ஓகே, ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா லாம்டா 1 0 0 0 லாம்டா 1 0 0 0 லாம்டா 1 மைனஸ் ஏங்கிறது 0 0 1 மைனஸ் 2 மைனஸ் 3 0 0 2 minus 3. ஓகே, ஸோ இப்படி வரும். இதை வந்து நம்ம உள்ள இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா லாம்டா 1 0 minus 1 2 லாம்டா 1 plus 3. ஸோ 2 லாம்டா 1 plus 3 0 0 minus 2 லாம்டா 1 plus 3. ஓகே, ஸோ இப்படி நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இதிலிருந்து நம்ம வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோஃபேக்டர் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு மோடல் மேட்ரிக்ஸ்க்கு இந்த மோடல் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம், எம்ங்க அப்படிங்கிற மோடல் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம்னா m ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் m1 m2 m3. ஓகே, இப்போ இங்கே நமக்கு 3 வேரியபிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுனால நமக்கு இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கும் மோடல் மேட்ரிக்ஸில் m1 m2 m3. ஓகே, ஸோ இந்த m1 m2 m3 அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஐகன் வெக்டரோட கோஃபேக்டரை வச்சு ஃபார்ம் ஆகக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் இந்த m1 m2 m3. ஓகே, ஸோ m1 எப்படி இருக்குன்னா m1 ஈக்குவல் டு c11 c12 c13 இப்படி இருக்கும். ஓகே, இந்த c11ங்கிறது என்னென்னா கோஃபேக்டர், c11 c12 c13 எல்லாமே கோஃபேக்டர். இப்போ இதில் c11 எப்படின்னா கோஃபேக்டர், இந்த ஃபஸ்ட் ரோக்கு அலாங்க இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட கோஃபேக்டர் லாம்டா 1ஓட கோஃபேக்டர் தான் c11. ஓகே, ஸோ அது என்னவாக இருக்குன்னா லாம்டா 1 plus 3 0 minus 2 லாம்டா 1 plus 3. ஓகே, ஸோ இதோட டிட்டர்மினண்ட்டாக இருக்கும். இது லாம்டா 1 plus 3 the whole square. ஓகே, ஸோ அது என்னவாக இருக்கும் லாம்டா 1 square equal to லாம்டா 1 square plus 6 லாம்டா 1 plus 9. ஸோ இப்படி ஒரு வேல்யூ இருக்கும். இது c11. ஓகே, ஸோ இப்போ லாம்டா 1 நமக்கு என்னெல்லாம் கிடச்சிது, என்னெல்லாம் ஐகன் வேல்யூ கிடச்சிது அப்படின்னா அதையும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்குவோம். லாம்டா 1 ஈக்குவல் டு லாம்டா 2 ஈக்குவல் டு -1. ஓகே, இது லாம்டா 3 ஈக்குவல் டு -4. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச ஐகன் வேல்யூஸ்.
ஓகே ஸோ C11 நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு இதில் lambda 1 equal to -1 சப்ஸ்டிடியூட் பண்ணி நமக்கு C11ஓட எக்ஸாக்ட் வேல்யூ எடுக்கணும் ஓகே இப்போ C12 பார்ப்போம் C12ங்கிறது எதோட கோஃபேக்டர்னா இந்த 0 இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் அப்போது இந்த காலமும் இந்த ரோவும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்சதை எழுதிடணும் ஓகே 2 0 0 lambda 1 + 3 ஓகே ஸோ இதோட டிட்டர்மினன்ட் அப்போ இதோட டிட்டர்மினன்ட் எப்படி எழுதும் ப்ளஸ் இது வந்து மைனஸ் சைனில் இருக்கும் இது ப்ளஸ் சைன் இருக்கும் இது மைனஸ் சைன் இருக்கும் அப்போ மைனஸ் ஆஃப் 2 × lambda 1 + 3 -0 அப்போ 2 × lambda 1 + 3னா 2 lambda 1 + 6 அப்போது -2 lambda 1 - 6 ஓகே ஸோ இது C12 C13 என்னவாக இருக்கும் C13 equal to இதோட கோஃபேக்டர் -1 அப்படிங்கிறத கோஃபேக்டர் அதோட சைனும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்போது அதோட டிட்டர்மினன்ட் கோஃபேக்டர்னால் என்ன 2 × lambda 1 + 3 0 -2 ஓகே ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா ப்ளஸ் ஆஃப் 2 × -2 -0 × lambda 1 + 3 அப்போ இது -4 கிடைக்கும் ஓகே ரைட்டா ஸோ இதை வந்து நம்ம C11 C12 C13 கோஃபேக்டர் தனியாக எழுதி வச்சுக்குவோம் இதுதான் M1 ஓகே ஸோ மாடல் மேட்ரிக்ஸில் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த M1 தான் இந்த C11 C12 C13 எல்லாம் நம்ம இதுக்கு lambda 1க்கு பதில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா -1 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் ஸோ M1 equal to இந்த இடத்துல C11க்கு நம்ம -1 சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா -1 the whole square equal to 1 -6 plus 6 into -1 that is -6 plus 9 so 1 -6 plus 9 so 1 -6 -5 -5 plus 9 4 okay அடுத்தது C12 ல lambda 1 க்கு -1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா -2 into -1 2 2 -6 -4 okay then C13 என்னன்னா -4 okay இப்போ நமக்கு M1 கிடைச்சிச்சு ஓகே அடுத்தது M2 கிடைக்கணும் M2 வந்து பார்த்தோன்னா ஐகன் வேல்யூ lambda 1 lambda 2 ரெண்டுமே சேம் அதனால M2 வந்து இந்த M1லேருந்தே எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னா d by இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா C11 வித் ரெஸ்பெக்ட் டு lambda 1 ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு M2 கிடச்சிரும் d by d lambda 1 into C11 d by d lambda 1 of C12 okay then d by d lambda 1 of C13 d by d lambda 1 of C13 இதுதான் M2 okay so இப்போ C11 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் C11 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும் so M2 equal to C11 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 lambda 1 plus 6 2 lambda 1 plus 6 C12 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -2 C13 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0 ஓகே ஸோ இப்போ lambda 1 equal to -1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் -1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 2 into lambda 1 2 into -1 -2 plus 6 4 தென் இங்கே -2 அப்படியே வந்துடும் இது 0 இப்போ நமக்கு M1 கிடச்சிச்சு M2 கிடச்சிச்சு அடுத்தது M3 பார்க்கணும் M3க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஐகன் வெக்டர் எடுத்துட்டு அதுலேருந்து கோஃபேக்டர் என்ன அது தனி ஐகன் வேல்யூ இருக்குது lambda 3 equal to -4 அப்படின்னு தனி ஐகன் வேல்யூ இருக்குது ஸோ இதுக்கு நம்ம lambda I - A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம் lambda 3 into I - A ஸோ இது எப்படி வரும் திஸ் இஸ் ஈக்குவல் டு lambda 3 0 0 0 lambda 3 0 0 0 lambda 3 minus A matrix state matrix என்ன 0 0 1 -2 -3 0 0 2 -3 ஓகே ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா this is equal to lambda 3 0 -1 2 lambda 3 plus 3 0 0 minus 2 lambda 3 plus 3 okay so இதை expand பண்ணோம் இதுக்கு கோஃபேக்டர் இப்போ கண்டுபிடிக்கணும் இதோட C11 C12 C13 கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ இதோட கோஃபேக்டர் ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் என்ன அப்படின்னா
C11 equal to, okay, so lambda 3 plus 3, lambda 3 plus 3 minus 2 into 0. அப்போ lambda 3 plus 3 the whole square, lambda 3 plus 3 the whole square எப்படி வரும்? A plus B the whole square formula யூஸ் பண்ணிக்கலாம். lambda 3 square plus 2 into lambda 3 plus 9. C12 ஓட sign வந்து minus. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2 into lambda 3 plus 3 minus 0 into 0. அப்போ 2 into lambda 3 plus 6. 2 into lambda 3 plus 6. இதில் lambda 3க்கு பதில் minus 4 substitute பண்ணுறோம். minus 4 substitute பண்ணோன்னா 2 into minus 4 minus 8, minus 8 plus 6 minus 2, minus 2 into minus plus 2 equal to 2. இப்போ C13 கண்டுபிடிக்க போகிறோம். C13 equal to இதோட கோஃபேக்டர். அப்போ 2 into minus 2 minus 4 minus 0 into lambda 3 plus 3. So plus of minus 4. So that is equal to minus 4. இப்போ இது C11, C12, C13 lambda 3 அப்படிங்கிற ஐகன் வேல்யூக்கு நம்ம கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம மோடல் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். M3 ஓட காம்பனண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1, 2, minus 4. ஓகே, ஸோ நமக்கு M1 கிடச்சாச்சு, M2 கிடச்சாச்சு, M3 கிடச்சாச்சு. இதை வச்சு மோடல் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் M எழுதலாம். M is equal to என்ன? M1 4 minus 4 minus 4, M2 4 minus 2 0, M3 1 2 minus 4. ஓகே, ஸோ நம்ம இப்போ பண்ணுற வேலைகள்லாம் என்னென்னா இந்த இருக்கிற ஸ்டேட் மாடலை டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் மாடலுக்கு மாற்றுறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் மாடலில் மோடல் மேட்ரிக்ஸ் கிடச்சாச்சு. ஓகே, என்ன நமக்கு ஜோர்டான் ஸ்டேட் மேட்ரிக்ஸ் அது வேணும். ஓகே, ஸோ ஜோர்டான் ஸ்டேட் மேட்ரிக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம M இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். M கண்டுபிடிச்சாச்சு, M இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மெத்தடில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். M இன்ட்டு A இன்ட்டு M இன்வர்ஸ் அது நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து இதை டயகனலைசேஷன் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்ல மாட்டோம். என்ன ரீசன்னா இதில் வந்து ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. அதனால் டயகனலைசேஷன் அப்படிங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இது ஐகன் வேல்யூஸ் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் வந்து டயகனலைசேஷன் தான். நான் எனக்கு தேவையான இந்த M அப்படிங்கிற வேல்யூவையும் இங்கே மாடல் மேட்ரிக்ஸையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மாடல் மேட்ரிக்ஸ் M is equal to 4 minus 4 minus 4 4 minus 2 0 1 2 minus 4. இது மாடல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். M இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ M இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? கோஃபேக்டர் ஆஃப் M இதோட டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் M. ஓகே, ஸோ எம்மோட டிட்டர்மினன்ட் வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். ஸோ M ஈக்குவல் டு M டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 4 4 1 minus 4 minus 2 2 minus 4 0 minus 4. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். 4 into minus 2 into minus 4 8 8 4 into 8. Okay, then minus 4 into minus 4 into minus 4 16, 4 4s are 16, minus of minus 4 into 2 plus 8, so 16 plus 8 24. Okay, so 4 4s are 16, 16 plus 8 24. Okay, then இது plus 1 into minus 4 into 0 0 minus minus 4 into minus 2 plus 8, so minus 8, 0 minus 8, so that is equal to minus 8. Okay, so இதை solve பண்ணணும்னா 4 8s are 32 minus 4 into 24 na 8 into 12 8 into 12 na 96 96 plus into minus minus 8. Okay, so minus 96 minus 8 na 104 ஆச்சு, minus 104 minus 104 plus 32
minus 104 plus 32 na, this is equal to minus 104 32, 4 minus 2 10 minus 3 7, so minus 72. Okay, so நமக்கு determinant value minus 72 கிடைச்சிருக்கு. இப்போ cofactor of m transpose கண்டுபிடிக்கணும். Okay, so இங்கே determinant m value தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். m equal to minus 72. Okay, இப்போ cofactor of m transpose வேணும். Okay, so cofactor of m transpose is equal to, okay, so இப்போ வந்து ரோ வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த 4ஓட கோஃபேக்டர் என்னென்னா minus 2 into minus 4 8, ஸோ இது வந்து ப்ளஸ் சைனில் இருக்கும். minus 2 into minus 4 8, 8 minus 0, ஸோ 8 தான் வரும். ஓகே, அடுத்தது இதோட டிரான்ஸ்போஸ் பார்த்தோம்னா இதோட கோஃபேக்டர் பார்த்தோம்னா இது நெகட்டிவ் சைனில் இருக்கும். minus 4 into minus 4 16, 16 minus of minus 4 into 2 16 plus 8, that is equal to 24. So minus 24 வரும். Then இதோட சைன் பாசிட்டிவாக இருக்கும். minus 4 into 0 0, minus of minus 4 into minus 2 plus 8, so இது plus 8 தான் இருக்கும். ஸோ சாரி 0 minus 8 இல்லையா, ஸோ minus 8 வந்துடும். ஓகே, ஸோ இதோட கோஃபேக்டர் நெகட்டிவ் சைனில் இருக்கும். ஸோ இதோட கோஃபேக்டர் பார்த்தோன்னா 4 into minus 4 minus 16, minus 16 minus 0 0, minus 16 into minus 1 plus 16. ஓகே, இதோட கோஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா 4 into இது பாசிட்டிவ் சைனில் இருக்கும். 4 into minus 4 minus 16, minus 16 minus of minus 4 minus 16 plus 12, minus 16 plus 12 சாரி minus 16 plus 4, ஸோ அது minus 12 இருக்கும். இதோட கோஃபேக்டரோட சைன் ப்ளஸ்ஸு, ஸோ minus into plus minus, ஸோ minus 12. ஓகே, ஸோ தென் இதோட கோஃபேக்டர் 4 into 0 0, minus 4 into 4 minus 16. ஓகே, ஸோ இதோட சைன் நெகட்டிவாக இருக்கும். ஏற்கனவே இங்கே minus 16 இருக்குது, அப்போ பாசிட்டிவ் 16 வரும். ஓகே, தென் இதோட கோஃபேக்டர் பார்ப்போம். இதோடது பாசிட்டிவ் சைனில் இருக்கும். 4 2s are 8, 8 minus of minus 2 8 plus 2, that is 10, so 10. இதோட கோஃபேக்டர் 4 2s are 8, 8 plus 4 12, ஸோ இதோடது நெகட்டிவாக இருக்கும். ஸோ minus 12. ஓகே, இதோட கோஃபேக்டர் 4 into minus 2 minus 8, minus 8 plus 16 plus 8, இதோட சைனும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால 8 இருக்கும். இதோட டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு கோஃபேக்டர் ஆஃப் m டிரான்ஸ்போஸ் வரும். ஓகே, ஸோ டிரான்ஸ்போஸ்னால் நம்ம ரோஸையும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ கோஃபேக்டர் ஆஃப் m டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்குன்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 16 10 minus 24 minus 12 minus 12 minus 8 minus 16 8. ஓகே, ஸோ இதுதான் m டிரான்ஸ்போஸ். கோஃபேக்டர் ஆஃப் m டிரான்ஸ்போஸ் நமக்கு கிடச்சிச்சு. இப்போது m இன்வர்ஸ் என்ன அப்படின்னா, m இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர் ஆஃப் m டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் m. அப்போது minus 1/72, இங்கே minus 72 இருக்கு இல்லையா, ஸோ அதை டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இதை எழுதிடுறோம். 8 16 10 minus 24 minus 12 minus 12 minus 8 minus 16 8. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச m இன்வர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம இப்போ ஜோர்டான் கனானிக்கல் ஸ்டேட் மாடல் தான் பார்க்க போகிறதுனால இந்த காமாவை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜே அப்படிங்கிற வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஜோர்டான் ஸ்டேட் மாடலில் ஜோர்டான் ஸ்டேட் மேட்ரிக்ஸ் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜேங்கிறது ஜோர்டான் ஸ்டேட் மாடல். இப்போ ஜே கண்டுபிடிக்கணும். ஜே ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ இன்ட்டு m இன்வர்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். J equal to m into 4 4 1 minus 4 minus 2 2 minus 4 0 minus 4 m இது
தென் ஏ என்ன அப்படின்னா இது 0 0 1 -2 -3 0 0 2 -3. ஓகே, தென் எம் இன்வர்ஸ் என்னென்னா -1/72. ஸோ இந்த -1/72 நம்ம இங்கே எழுதிடலாம். -1/72 into 8 16 10 okay, -24 -12 -12 -8 -16 8. okay, so this is equal to, இப்போ இதில் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். -1/72 into 4 4 1 -4 -2 2 -4 0 -4. ஓகே, ஸோ இது மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டோம். இதுக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 0 into 8 plus 0 into 16, sorry, 0 into 8 plus 0 into -24 plus 1 into -8, so -8. okay, then 0 into 16 plus 0 into -12 plus 1 into -16 -16. okay, அடுத்தது இதுக்கும் பார்க்கணும். 0 into 10 plus 0 into -12 plus 1 into 8 8. okay, so -2 into 8 -16 -3 into -24 plus 72 72 minus 16 56. so 4. okay, அதே மாதிரி so plus 16 minus 24, so plus 24 minus 48. okay, so எப்படி இருக்கு? ஸோ இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா, ஓகே, ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 -1/18. ஓகே, இந்த டேர்ம் அப்படியே வரும். 4 4 1 -4 -2 2 -4 0 -4. இந்த டேர்ம் எல்லாம் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ -2 -4 2 56 4ஆல் டிவைட் பண்ணணும். 4 1 is 4 4 4 is 16. ஸோ 14 1 4 -6 6 -12. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஜோர்டான் ஸ்டேட் மாடல் எப்படி இருக்கும், ஸ்டேட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா -1 1 0 0 1 0 0 0 -4. ஸோ இப்படி ஒரு ஜேவோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஜே ஈக்குவல் டு இந்த வேல்யூ எடுத்துக்கும். இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இதை தான் ஜோர்டான் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜோர்டான் பிளாக்னு சொல்லுவோம். என்ன ரீசன்னா நமக்கு இங்கே 2 ஐகன் வேல்யூ ரிப்பீட்டிவ் ஐகன் வேல்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு ஜோர்டான் பிளாக் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். இங்கே 2 ஐகன் வேல்யூ சேமாக இருக்கிறதுனால 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஜோர்டான் பிளாக்காக இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ செகண்ட் ஐகன் வேல்யூக்கு உள்ள கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் வந்து நமக்கு 2/2 மேட்ரிக்ஸாக இதுதான் ஜோர்டான் பிளாக்காக கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது நம்ம இந்த பி வெக்டார் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். பி இன்ட்டு எம் இன்வர்ஸ். ஓகே, ஸோ பி வெக்டார் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ பி வெக்டார் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா பி என்னன்னா பி ஈக்குவல் டு 0 2 0. இது கூட m இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ m இன்வர்ஸ் என்னன்னா -1/72 into 8 16 10 -24 -12 -12 -8 -16 80. ஓகே, ஸோ இதில் வந்து 4 காமன் டேர்மாக இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம 4ஆல் இந்த -1/72 4ஆல், அதாவது இந்த m இன்வர்ஸை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது எப்படி வரும் அப்படின்னா -1/18 into இதெல்லாமே டிவைடட் பை 4. ஸோ 8 divided by 4 2, இது divided by 4 4, இது divided by 4, இது divided by 4 என்ன வரும், 4 2s are 8, 2.5.
Okay, so either divided by 4 minus 8 sorry minus 6 minus 6 minus 3 minus 3 minus 2 minus 4 2. Okay, so இதுதான் வரும் minus 1 by 18 into okay, so இதுக்கு matrix multiplication பண்ணோம் 0 into 2 okay, so இது இப்படி பண்ணணும் 0 into 2 plus 2 into 4 plus 0 into 2.5 அப்போ இது என்ன வரும்னா 2 4 are 8 வரும் 8 அடுத்தது 2 into minus 3 minus 6 okay, அடுத்தது 2 into minus 4 minus 8 இது minus 1 by 18 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது என்ன வரும்னா minus 8 by 18 8 by 18 ல minus 4 by 9 எழுதலாம் இதை minus 6 by 18 ங்கிறதுனால 1 by 3 நீ எழுதலாம் இது again minus into minus plus so 4 by 9 அப்படி எழுதிடலாம் இதுதான் B vector matrix. Okay, so இதே மாதிரி நம்ம C vector matrixும் கண்டுபிடிப்போம் M into C. So C vector matrix that is equal to M என்னன்னா இதுதான் M 4 4 1 minus 4 minus 2 2 minus 4 0 minus 4 into C matrix. C matrix என்ன 1 0 0 1 0 0 4 அடுத்தது 1 ஸோ இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும் இதுதான் C vector matrix. எப்பவுமே C vector சரி B vector சரி இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி பண்ணோம் அப்படின்னா M inverse B பண்ணணும் நம்ம B into M inverse போட்டிருக்கிறோம் M inverse into B பண்ணணும் ஓகே ஸோ B vector வந்து M inverse into B அதே மாதிரி C vector matrix வந்து M into C பண்ணுறதை விட C into M பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வராது ரோ இன்ட்டு காலம் அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன் பண்ணதில் ஃபஸ்ட்டு ரோ 1 into 4 plus 0 into minus 4 plus 0 into minus 4 அடுத்தது 1 into 4 plus 0 into minus 2 plus 0 into 0 1 into 1 ஸோ அப்படி பண்ணச்சில் நமக்கு இது ஈஸியாக வந்துடும் ஓகே ஓகே ஸோ இதில் வந்து நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் மாடல் எழுதுவோம் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் மாடல் என்ன அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க z vector into z vector z dot equal to j into z plus b vector into u ஓகே ஸோ இதுபடி நம்ம இதுபடி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் மாடல் எழுதணும்னா எப்படி வரும்னா z dot equal to j ன்னா இங்கே இருக்குது minus 1 1 0 0 1 0 0 0 minus 4 into z zங்கிறது ஒரு காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும் z1 z2 z3 plus b vector into u b vector என்ன minus 4 by 9 plus 1 by 3 plus 4 by 9 into u ஓகே அடுத்தது இது வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன் அடுத்தது அவுட்புட் ஈக்குவேஷன் இருக்கும் இப்படி இருக்குன்னா y equal to c vector dot z ஸோ இது எப்படி இருக்கும் 4 4 1 into z1 z2 z3 plus d into u நமக்கு கிடையாது ஓகே ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் எதுவும் இல்லாதனால இந்த டேர்ம் வந்து எலிமினேட் ஆயிரும் இந்த டேர்ம் வந்து இங்கே வராது ஓகே ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட் மாடலை டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் மாடலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி இது கண்ட்ரோலபிலிட்டியா அப்சர்வபிலிட்டியா அப்படின்னு பார்க்கச்சில் நமக்கு வந்து B vector மேட்ரிக்ஸ் எடுத்துக்கும் minus 4 by 9 1 by 3 4 by 9 ஸோ இதில் இருக்கிற எல்லா ரோவுமே ஓகே ஸோ ஃபஸ்ட் ரோவாக இருக்கட்டும் செகண்ட் ரோவாக இருக்கட்டும் தேர்ட் ரோவாக இருக்கட்டும் எந்த ஒரு ரோவுமே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகலை
ஓகே. ஸோ எல்லாமே நான் ஜீரோவாக இருக்குது. இது நான் ஜீரோவாக இருக்கிற பட்சத்தில் இது கம்ப்ளீட்லி கண்ட்ரோலபிள். இந்த சிஸ்டம், இந்த ஸ்டேட் மாடல் வந்து ஒரு சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணிச்சுல, அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி கண்ட்ரோலபிள். ஸோ இப்போ நம்ம அப்சர்வபிலிட்டி பார்ப்போம். அப்சர்வபிலிட்டி பார்க்குறதுக்கு நம்ம வந்து சி வெக்டார் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். சி வெக்டார் மேட்ரிக்ஸில் இருக்கிற காலம்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், இந்த 3 காலம்லுமே எந்த காலமுமே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகலை. எல்லா காலமுமே நான் ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நான் ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்டேட் மாடல் ரெப்ரசென்ட் பண்ண சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி அப்சர்வபிள். ஸோ நமக்கு இங்கே பி வெக்டார் மேட்ரிக்ஸில் எந்த ஒரு ரோவுமே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகாதனாலையும், இங்கே சி வெக்டார் மேட்ரிக்ஸில் எந்த ஒரு காலமுமே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகாதனாலையும் இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்லி கண்ட்ரோலபிள் அண்ட் கம்ப்ளீட்லி அப்சர்வபிள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஈஸி லெக்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.